என்னோடய பேர் கார்த்திகேயன். நான் இங்கே அண்ணா நகர்லேருந்து வரேன். ஃபஸ்ட்டு நான் எப்படி ஷேர் மார்க்கெட் வரேன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் கொரோனாவுக்கு அப்புறம் சரி நெக்ஸ்ட்டு என்னடா பண்ணலாம், நான் ஒரு ப்ரைவேட் ஜாப் இருக்கேன், இந்த ஜாப் பண்ணிகிட்டே இருக்கும்போது நெக்ஸ்ட் லெவல் நம்ம போக முடியாது, மேரிட் ஆகிடுச்சு, நெக்ஸ்ட் லெவலில் லைஃப்பில் செட்டில் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு நெக்ஸ்ட்டு என்னடா ஏர்னிங்ஸ் பண்ணலாம் பார்க்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சைட்லேயோ இல்லை எங்கள் பிரதர் சைட்லேயோ வந்துட்டு ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. என்கிட்ட இருக்கிற காசு எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும் போதோ அப்புறம் நான் வாலண்டியராக என்னோடய பிஎஃப் அமௌண்ட்டை கூட நான் கட் பண்ணி நான் அதில் போட்டு நான் அது வந்து லாஸ்ட்டில் தான் ஆயிடுச்சு. அப்புறம் தான் ஓரளவுக்கு யோசித்து பார்க்கும்போது நம்ம என்னடா இப்படி ஒரு பிளைண்டாக வந்துட்டு நம்ம மாட்டுக்கு கிடைக்கிற காசெல்லாம் தூக்கி போடுறோமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் லாஸ்ட்லேயே மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் ஒரு யூடியூப்பில் ஏதாவது சர்ச் பண்ணும்போது ஒரு பிஎம்ஆர் அகாடமின்னு ஒரு இது வந்தது. அப்போ நான் வந்துட்டு அவங்களோட டெலகிராம் சேனலை ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தேன். ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது டெய்லியும் வந்துட்டு எவ்ரி 9:30க்கு வந்துட்டு அவங்க நிஃப்டியோட டெக்னிக்கல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் கொடுப்பாரு. அதே மாதிரி ஒரு 10 மணிக்கு வந்துட்டு பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் கொடுப்பாரு. ஒரு சில டைமில் நான் ஒரு 6 மாதமாக வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவரோட அக்யூரசி லெவல் வந்துட்டு நான் 99% கரெக்டாக இருக்குது. ஆனால் ஒரு 90% நீங்கள் கண்ணு பிளைண்டாக அவர் சொல்கிற சப்போர்ட்டில் நீங்கள் வந்துட்டு என்ட்ரி எடுத்தால் நல்லபடியாக அது ஒர்க் அவுட் ஆகுது. சரி அவங்க டெக்னிக்கலாக கோர்ஸும் பண்ணுறாங்க, டைரக்ட் கிளாஸும் பண்ணுறாங்க, ஆன்லைன் கிளாஸும் பண்ணுறாங்க. சரி நம்ம ஏன் அதை போய் கிளாஸ் போயிட்டு தெரிஞ்சு கற்றுக்கிட்டு நம்ம ஏன் மறுபடி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம். சரி டைரக்ட் கிளாஸுக்கு நான் வந்துட்டேன், ஜாயின் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு 2 நாள் டவுட் இருந்தது. அதுக்கப்புறம் நான் பார்க்கும்போது அவங்களோட மெத்தடு, அவங்களோட எல்லாமே அப்ரோச்சு, ஏன்னா மற்ற இன்ஸ்டியூஷனில் பார்க்கும்போது அவங்க பெரிய கெத்துங்கிற ஒரு இதை வந்துட்டு ஒரு டாமினேட் கேரக்டர் இருக்கும். இங்கே அப்படி இல்லை. சரி இதெல்லாம் பண்ணும்போது டெக்னிக்கலாக வரும்போது ஃபஸ்ட்டு இவங்களோட அப்ரோச் நல்லா இருந்தது. அதே மாதிரி அவரோட டீச்சிங் மெத்தடு ஒரு நல்லா சூப்பராக சொல்லி கொடுத்தாரு. இப்போ வந்துட்டு எந்தெந்த மெத்தடுக்கு எப்படி பண்ணணும், அதாவது ஜிஐ இவங்களோட ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ஜிஐஎம்ஐ மெத்தடு, இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, மாஸ்டர் கேண்டில் இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நல்லா டீச் பண்ணாங்க. அது ஒர்க் அவுட்டும் ஆகுது. தேங்க்ஸ் டு ரகு சார் அண்டு சுரேஷ் சார்.